பிரியமானவர்களே, இந்த நாளில் உங்களை சந்திக்கிற மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எக்ஸாம் எழுதுகிற எல்லா பிள்ளைகள் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கவலைப்படாதீங்க, தைரியமாக போய் எழுதுங்க. ஸோ உங்களுக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். நல்ல ஸ்கோர் பண்ணுவீங்க. அந்த நம்பிக்கையோடு நீங்கள் போங்க. கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்குற வார்த்தை சங்கீதம் 120வது சங்கீதம் 1வது வசனம், Psalms 120 verse 1. என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். நம் நெருக்கம் வருகிற வழியில் அநேக டைம் மனுஷரை நோக்கி கூப்பிடுறோம். ஆனால் நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. ஏன்னா கேட்குறவர் அவர் தான். மனுஷன் கேட்டுட்டு கேட்காம போகலாம், உதவி செய்கிற மாதிரி நடிக்கலாம், செய்வதாக சொல்லலாம், சும்மா சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் ஆண்டவர் அப்படி கிடையாது. நீங்கள் நெருக்கத்தில் இருக்கிற வேலையில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. இந்த நாளில் நீங்கள் என்ன நெருக்கத்தில் போகிறீங்க, என்ன கஷ்டத்தில் போகிறீங்க, என்ன வேதனையில் போனாலும் அதனால் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவரே, இந்த நெருக்கத்தில் நான் இருக்கிறேன், எனக்கு செவி கொடுங்கன்னு கேளுங்க. நிச்சயமாக உங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். நம்ம எல்லோரும் ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே. அநேக காலவெளியிலே நெருக்கத்தில் போய் கொண்டு இருக்கலாம், துன்பத்தில் போய் இருக்கலாம். ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஒத்தாசை அனுப்புங்க. எப்படி ஆகிலும் அவர்கள் ஜெபங்களுக்கு நீங்கள் பதில் கொடுத்து அந்த காரியங்களிலிருந்து அவளை நீர் விடுதலையாக்க வேணுமா ஜெபிக்கிறேனப்பா. என் தேவன் தாமே ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளுங்க, ஒவ்வொருவரையும் வழி நடத்துங்க, ஒரு குறைவில்லாமல் நடத்துங்கப்பா. வேலைக்கு செல்கிற பிள்ளைகள், வீட்டில் இருக்கிற பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகள், வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைகள், வயதானவர்கள், சிறு பிள்ளைகள் எல்லாரையும் காத்துக்கொள்ளுங்க. எல்லாருடைய நெருக்கத்தில் இருப்பார்கள் என்றால் அந்த நெருக்கத்தில் நாங்கள் விடுதலையாக்கப்படுமா ஜெபிக்கிறேன். எல்லா ஃபினான்ஷியல் நெருக்கத்தில் நாங்கள் விடுதலையாக்குங்க. கடன் பிரச்சனை நிமித்தமாக அவர்கள் படுகிற வேதனைகளில் நடந்திருக்கிறேன். பிள்ளைகளை ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாமல் ஆண்டவரே இந்த நாட்களில் அந்த பிள்ளையுடைய எக்ஸாம் ஃபீஸ் கட்ட முடியாதபடி நிறைய நெருக்கத்தில் உங்களுடைய பிள்ளைகள் போய் கொண்டிருக்கிறார்கள். அந்த நெருக்கத்திலேருந்து அவங்களை விடுதலையாக்குங்கப்பா. எப்படி ஆகல அந்த ஃபீஸ் எல்லாம் கட்டி அந்த பிள்ளைகள் எக்ஸாம் எழுத உதவி செய்யுங்க. அன்றைய எல்லா கரஸ்பாண்டன்ட் கண்களில், எல்லா மேனேஜ்மெண்ட் கண்களில் அந்த பிள்ளைகளுக்கு தயவு கிடைக்க செய்யுங்கப்பா. இந்த நாளில் ஆண்டவரை அந்த பிள்ளைகளுடைய நெருக்கத்தெல்லாம் மாற்றி போடுங்க. அன்றைய வெளிநாடு செல்ல இருக்கிற எல்லா தடைகளை நீக்கி போடுங்க. அன்றைய திருமண காரியங்களை ஆண்டவரை கைக்கூடி வர பண்ணுங்க. ஆண்டவரே, பணம் இல்லாத நிமித்தமாக திருமண காரியங்கள் தடைப்பட்டிருக்கலாம். அன்றைய கத்த இந்த நாளில் அந்த நெருக்கத்திலேருந்து அந்த பிள்ளைகளை ஆண்டவரை விடுதலையாக்குங்கப்பா. அந்த திருமணம் எந்த ஒரு தடை இல்லாமல் நடக்க உதவி செய்யுங்க. அன்றைய தேவன் தாமே ஒவ்வொரு காத்துக்கொள்ளுங்க. இந்த நாளில் ஆகாரம் இல்லாதபடி அநேக வீடுகள் இருக்கலாம். அன்றைய கத்தாவே சரியான ஆகாரம் இல்லாமல், அன்றைய சரியான தங்குற இடம் இல்லாமல், அன்றைய கத்தாவே சரியான உடைகள் இல்லாமல் இந்த பிள்ளைகள் நெருக்கத்தில் இருக்கலாம். எல்லாவற்றையும் நீங்கள் மாற்றி போடுங்கப்பா. அந்த வீட்டில் ஒரு குறைவு இருக்கக்கூடாது. அப்பத்தி தண்ணீர், எண்ணெய், மாவை ஆசீர்வதிங்க. அந்த கிச்சன் பகுதியில் பாதுகாப்பை கட்டளையிடுங்க. இதனால் அவங்க சாப்பிட்ற எல்லா ஆகாரங்கள் ஆண்டவரை பலனை கொண்டு வரட்டும், சுகத்தை கொண்டு வரட்டும். ஆண்டவர் எந்த ஒரு ஃபுட் பாய்சன் ஆயிடக்கூடாது. ஆண்டவரை அந்த பிள்ளைகளை நீங்கள் காத்துக்கொள்ள வேணுமா ஜெபிக்கிறேன். ஆண்டவரை ஆண்டவர் ஊழியர்களின் சுகத்தை விரும்புகிற தேவன். ஊழியத்தில் போகிற எல்லா நெருக்கத்திலிருந்து அவங்களை விடுதலையாக்குங்க. எல்லா டிப்ரெஷன்லேருந்து வெளியே வரட்டும். ஆண்டவரே கத்தா சத்ரு மூலமாக வருகிற போராட்டங்கள், ஆண்டவரே கத்தா மற்ற குடும்பங்கள் மூலமாக ஆண்டவர் வருகிற போராட்டங்கள், அந்த நெருக்கத்திலெல்லாம் அந்த ஊழியர்கள் இருக்கிறது நீர் அறிந்திருக்கிறீ. அவங்க எல்லாம் அதுலேருந்து வெளியே கொண்டு வாங்கப்பா. ஒரு சமாதானத்தை அந்த பிள்ளைகள் பார்க்க உதவி செய்யுங்க. அதனால் சால்வேஷன் டிவி அன்பகத்தில் வைக்கிறோம். அவருடைய தேவையெல்லாம் நீங்கள் சந்திங்க. எஸ்தர் திருச்சபையுடைய தேவையை சந்திங்க. ஆலயம் கட்டுகிற காரியத்தில் தேவனுடைய கரம் இருக்க வேணுமா ஜெபிக்கிறேன். அநேகர் அந்த கட்டுகிற காரியத்தில் உதவி செய்யுங்க. அநேகரை எழுப்புங்கப்பா. இந்த நாட்களில் தேவன் தாமே எல்லா தேவைகளையும் நீர் அற்புதமாய் சந்திக்க வேணுமா ஜெபிக்கிறேனப்பா. நீர் அப்படியே செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். இதனால் வருகிற காணிக்கை தசமான எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. அந்த ஜனங்கள் இந்த ஊழியத்துக்கு உற்சாகமாய் கொடுக்கவும் ஒரு பெரிய ஆத்து மறுபடி நாங்கள் செய்ய எங்களுக்கு உதவி செய்வீராக. பிஸ்னஸில் இருக்கிற பிள்ளைகளுடைய நெருக்கத்தெல்லாம் மாற்றி போடுங்க. வர வேண்டிய எல்லா ஆர்டர்ஸை கொடுங்கப்பா. கொடுத்த ஆர்டர்ஸ் ஆன் டைம் கொடுக்க அந்த ஜாபை கம்ப்ளீட் பண்ணவும், அந்த பணங்கள் எல்லாம் நேர்த்தியான டைமில் கையில் கிடைக்க உதவி செய்யுங்கப்பா. எல்லாரையும் காத்துக்கொள்ளுங்க. எல்லாரும் வழி நடத்துங்கப்பா. நீரே கூட நடத்துங்க. பிள்ளைகள் ஆண்டவரே எக்ஸாமுக்கு எந்த ஒரு பயம் இல்லாமல் எழுத உதவி செய்யுங்கப்பா. எல்லா பயத்தின் ஆவிகள் அந்த பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதாக காத்துக்கொள்ளுங்க. வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் கூட இருக்கிற தைரியமாக இருங்க. நாளை தினத்தில் காலை சரியாக 10:30 மார்னிங் 10:30 நம்முடைய எஸ்தர் திருச்சபையில் நீங்கள் உமன்ஸ் ப்ரேயர் இருக்கிறது. எல்லோரும் வந்து பங்கு பெறுங்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். எல்லா சகோதரிமார்கள் நாளை காலை 10:30 மணிக்கு நீங்கள் வரும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். பெங்களூரில் தான் கண்டிப்பாக வாங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். 10:30 to 12 o'clock வரைக்கும் தான் வந்து பங்கு பெறுங்கள். அது உங்களுக்கு நன்மையை கொண்டு வரும். கர்த்தர் உங்களோடு கூட அந்த வழி நடத்துவாராக. God bless you.